நான் உங்கள் இலக்கியா. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கரும்பூலான். நம்ம கரும்பூலான் ஆயிலுக்கான முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பூலான் பழம் தான். இந்த கரும்பூலான் பழத்தை வச்சு தான் நம்ம வந்து ஆயில் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரெஷ் வச்சுட்டு வந்ததுங்க. கரும்பூலான் பழம் வந்துட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம மட்டும்தான் வந்து கரும்பூலான் ஆயிலுக்கு இவ்வளோ கரும்பூலான் வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது சின்னதாக உங்களுக்கு ஒரு வீடியோக்காண்டி ஒரு 2 கிலோ பழம் மட்டும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். கரும்பூலான் பழத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குப்பை பழம்னு சொல்லுவாங்க, இங்கு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூலான் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கரும்பூலான் ஆயிலே வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். ஒவ்வொரு பழமும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். அதில் வர்ற அந்த லிக்யூடை வச்சு தான் நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் ஒரு ஒயிட் காட்டனில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன், எவ்வளோ டார்க்காக இருக்கும் அப்படின்னு பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் நம்ம தலைக்கும் யூஸ் பண்ண அந்த வெள்ளை முடியானது வந்து பார்த்திங்கன்னா கருமை நிறமாக மாறிக்கிட்டு வரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நான் லிக் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஆயிலில் ரெடி பண்ணி நம்ம அந்த ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட தலையில் உள்ள வெள்ளை முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் மாதிரி வந்து ஃபுல்லுமே வந்து கருமை நிறமாக வந்துடும். எவ்வளோ டார்க்காக நல்லா முயல் ரத்தம்லாம் சில பேர் சொல்லுவாங்க, முயல் ரத்தம்லாம் ஆட் பண்ணி ஆயில் ரெடி பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த முயல் ரத்தமே தேவையில்லை. இதுதான் வந்து அந்த கரும்பூலான் பழத்தோட லிக்விட். இங்கே பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பார்த்துங்க. இதை நம்ம திரும்ப தண்ணி வச்சு அலசுனாலும் இது வந்து போகாதுங்க, அப்படியே தான் இருக்குன்னும் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சு நம்ம அலசுனாலும் திரும்ப போகாது, மைய மாதிரி நம்ம தலையிலே பிடிச்சிக்கும். ஸோ கரும்பூலான் ஆயில் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மக்கிட்ட அடிக்கடி நம்ம வந்து ரெடி பண்ணுறதுனால அவைலபிளாக இருக்குங்க. இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.